Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. என்னப்பா அது? ஹலோ, குட் மார்னிங் மோட்டு. அடடே, பத்லு, என்னடா இந்த டாங்கி என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு? என்னது பேசுற டாங்கியா? புதுசா இருக்கு. என்னடா மோட்டு, பொழுது விடிஞ்ச பொழுது போனா புதுசு புதுசா விளையாட்ட ஆரம்பிச்சிடுறியடா. ஹலோ பட்லு சார், குட் மார்னிங். அடடா, இந்த டாங்கி உண்மையிலேயே பேசுது மோட்டு. ஓடிடலாம். அட, எங்க ஓட பாக்குறீங்க மோட்டு? நான் சொல்றத கேளுங்க. நான் கழுதை இல்லப்பா, குதிரை. என்னது? நீ டாங்கி இல்ல, ஒரு குதிரையா? பேய், இது ஒரு டாங்கி பேய். ஐயோமா மோட்டு புத்ரு, இன்னைக்கு உங்களை யார் பின்தொடர்ந்து வராங்க? அதாவது பேசுற டாங்கியா? இல்ல 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 இல்ல, குதிரை குதிரை. பாக்கிறதுக்கு டாங்கி, ஆனா அது குதிரை, அப்படித்தானே? இத கேட்டாலே என்னால சிரிப்பு அடக்கவே முடியல. சிங்கம் சார். சிங்கமோட கையில இருந்து தப்பிக்கிறது இம்பாசிபிள். சொல்றேன்ல, இம்பாசிபிள். என்ன சிங்கம் சார், இப்போ நான் சொல்றத நம்புறீங்களா? ஐயோமா, இந்த டாங்கி பேசுது. என்னோட பேரை கூட சொல்லுது. போதும் போதும் மோட்டு பத்லு, ஒரு தடவை நான் சொல்றத கேளுங்க. எனக்கு உங்களோட ஹெல்ப் வேணும். நான் ரொம்ப நேரமா உங்க ரெண்டு பேர்கிட்டயும் ஒன்னு சொல்ல விரும்புறேன். உனக்கு என்ன ஹெல்ப் வேணும் சொல்லு, சீக்கிரமா சொல்லு. கேளுங்க. உண்மையிலேயே நான் டாங்கி கிடையாது, ஒரு குதிரை. ஆனா பாக்குறதுக்கு டாங்கி மாதிரி இருக்கேன். ஒரு நாள் நான் ஓடிக்கிட்டு இருக்கும் போது ஒரு மந்திரவாதி என்ன புடிச்சிட்டாரு. அப்புறம் என்னை இழுத்துக்கிட்டு அவர் கூடவே கூட்டிட்டு போய் எனக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சாரு. அப்புறம் அந்த மந்திரவாதி என் மேல சவாரி செய்யணும்னு ஆசைப்பட்டாரு. நான் மறுத்ததும் அவர் என்னோட வேகத்தை குறைச்சி என்ன கழுதையா மாத்திட்டாரு. ஓ, கதையை கேட்டது எனக்கு கண்ணீர் கொட்டுதுயா. மேற்கொண்டு கதையை சொல்லி இன்னும் கொட்ட வைக்காத. கண்ட்ரோல் மோட்டோ, கண்ட்ரோல் கண்ட்ரோல் மோட்டோ. இப்ப இதோட கதையெல்லாம் கேட்கலனா இதுக்கு நீ எப்படி உதவி செய்வ மோட்டோ? உங்க ரெண்டு பேரால மட்டும்தான் என்ன சரி செய்ய முடியும். உன்னை எப்படி சரி செய்யறது மோட்டோ? என்ன, சீக்கிரம் சொல்லு. உங்க ரெண்டு பேருக்கும் இது ரொம்ப சாதாரண வேலை தான். புர்ஃபுரி நகர்ல ஒரு பேங்கோட லாக்கர்ல அந்த மந்திரவாதியோட நாகமணி இருக்கு. நீங்க எப்படியாவது அந்த நாகமணியை எடுத்துட்டு வந்து சில மணி நேரம் என் வாயில போட்டீங்கன்னா நான் உடனே அந்த சாபத்தில இருந்து விடுபட்டுருவேன். நான் பழையபடி மாறினதும் மறுபடியும் அந்த நாகமணியை கொண்டு போய் அந்த லாக்கர்ல வச்சிடுங்க. நீ எதுக்கும் கவலையா படாத நண்பா. அந்த நாகமணி நாங்க கண்டிப்பா கொண்டு வருவோம். உன்னை சரி பண்ணிய காட்டுவோம். இது இந்த ஓட்டு கொடுக்கிற வாக்கு. இந்த சிங்கம் சார் கூட நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. ஒரு நண்பன் இன்னொரு நண்பனுக்கு கண்டிப்பா உதவி பண்ணுவான்டா. அட மோட்டு, என் உயிர் நண்பா, உடன் பிற சகோதரா, டாங்கி எல்லாம் பேசாதுப்பா. அப்புறம் டாங்கி என்னைக்கும் குதிரை ஆகாதுப்பா. டாங்கி எப்பவுமே டாங்கியா தான்ப்பா இருக்கும். டாங்கி ரூபத்துல குதிரையா? கஜ கஜா, என்னோட இருதத்தை ஜெயிச்சு பிரியான்னு சொல்லுவோம். இப்படி ஒரு கதிரை கேட்டதே இல்லையாப்பா. ஏப்பா டாக்டரே, உங்க சயின்ஸ் இதை பத்தி என்ன சொல்லுதோ சொல்லுங்க. உங்க சயின்ஸ் அறிவெல்லாம் நீங்க ரெண்டு பேரும் உங்ககிட்டயே வச்சுக்கோங்க. அதுக்கு பார்த்தலா என்னோட பரிசா வாங்கிக்கங்க. அடி ஒண்ணு இடி மாதிரி விழுந்துருச்சு. இல்ல இல்ல இல்ல, என்னால இதை நம்ப முடியாது. இந்த காலத்துல போய் மாயாஜால வித்தெல்லாம் என்னால நம்ப முடியாது. அந்த நாகமணியை கண்டிப்பா நான் உங்ககிட்ட தர மாட்டேன். காணாம போச்சுன்னா யாரு வந்து அதுக்கு பொறுப்பேற்பாங்க? நானே சுயமா இந்த டாங்கி இல்ல, அதாவது இந்த குதிரை பேசுறத கேட்டேன். அதனால நீங்க ஒரே ஒரு செகண்டுக்கு மட்டும் அந்த நாகமணியை கொடுத்தாகணும். அந்த நாகமணியை நாங்க இதோட வாயில வைப்போம். இந்த டாங்கி ஹார்ஸா மாறினதோ அடுத்த செகண்ட் நீங்க இந்த நாகமணியை எடுத்துக்கலாம். அதுக்கு நான் கேரண்டி.
சரி, ஓகே சிங்கம் சார். நான் ரூல்ஸை மீறி அந்த நாகமணியை எடுத்து இப்ப தர போறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எல்லாரும் அதிசயத்தை பார்க்க ஒரே லைன்ல நில்லுங்க. இந்த நாகமணியை என் வாயில வச்சதுக்கு அப்புறம் நீங்க எல்லாரும் கண்ணை மூடிக்கிட்டு 1 2 3 4ன்னு எண்ணுங்க. 1 2 3 4 ஓடிடுச்சு. அந்த நாகமணி எடுத்துட்டு ஓடிடுச்சு. சிங்கம் சார், அந்த நாகமணி மட்டும் வரலனா என் வேலை போயிடும். என் வேலை போச்சுன்னா சிங்கம் சார் உங்களையும் வேலையில இருக்க விட மாட்டேன்னா. ஐயோபா, ஓட்டு பத்லு உங்க டாக்கி உங்க 2 பேரையும் டாக்கி ஆக்கிட்டு ஓடிச்சு. ஓடிக்காத ஓட்டு பத்லு, ஒருவேளை அந்த நாகமணி கிடைக்கலடா நான் உங்களை சும்மா விட மாட்டேன். அட என் உயிர் நண்பர்களே, உடன்பிற சகோதரர்களே, ஒரு சயின்டிஸ்டோட பேச்சை கேட்டுதான் இப்படி நடந்திருக்காதுல்லப்போ. ஏய் டாங்கி, நில்லு, ஓடாத. சொன்னா கேட்கணும், இப்படி ஓடக்கூடாது. அடடா, திடீர்னு இத்தனை டாங்கி வந்து நம்ம டாங்கி எப்படி கண்டுபிடிக்கிறது? என்ன பண்றதுன்னு தெரியல, சிக்கல்ல மாட்டிக்கிட்டுமே. காலையில இருந்து 6 கிலோ பேப்பர் சாப்பிட்டு எதுக்கும் இன்னும் கொஞ்சம் அகலமா விரிவாயா. ஐயா டாங்கி சாரு, ஒரு தடவை வாய் திறக்க கொஞ்சம் அகலமா திறந்தா போதும். நான் நாகமணி இருக்கான்னு பாத்துக்கிறேன். வாய திறங்க. நல்லா ஏமாத்திட்டேன் சிங்கம் சார். அவங்க 2 பேரையும் இந்த புர்புரி நகரை விட்டு வெளியே அனுப்பிடுங்க. அதுக்கப்புறம் நான் நிம்மதியா கொள்ளையிடுவேன். ஒரு டாங்கி என்ன இப்படி முட்டாளாக்கிடுச்சு. அந்த ஒரு டாங்கி என்ன டாங்கியா மாத்திட்டு போயிடுச்சு. மோட்டோ, அழகிறதுனால இன்ன வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் கிடைச்சதே இல்ல. எனக்கு இப்ப ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுது. நாகமணி டாங்கி ஒரிஜினல் டாங்கி இல்ல மோட்டோ. அப்ப அது வேற எதுவா இருக்கணும்னா நிச்சயமா தண்டனக்கட்டான தான் இருக்கணும். இந்த மாதிரி திலாலங்கடி வேலையில அந்த தண்டனக்கட்டான் மட்டும் தான் கணக்கச்சிதமா செய்வான் மோட்டோ. நிச்சயமா சொல்றேன், அவனை தவிர வேற யாராலையும் இப்படி பண்ண முடியாது. இனி உன்னால தப்பிக்க முடியாதுடா. இன்னைக்கு உன்னால தப்பிக்க முடியாதுடா. ஆனா பத்தலோ, வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யறது உனக்கு தெரியாதாடா? ஒரு நல்ல ஐடியாவை எடுத்து விடுடா. ஐடியா அங்க ஜானாக போராடான், ஜானாக போராடான். நமக்கு வேண்டிய நாகமணி கிடைச்சிருச்சு. இனி நம்ம காட்டுல பணமழை தான் பொழிய போகுது. இப்ப இந்த நாகமணியை நான் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல விற்க போறேன். காட்டுக்குள்ள ஒரு பயங்கரமான நாகமணியை கொண்ட பாம்பு வந்திருக்கு. அந்த பாம்பை மட்டும் கரெக்டா முடிச்சு அதோட வாயில இருக்கிற நாகமணியை எடுத்துட்டோம்னா பயங்கரமான கோடீஸ்வரன் ஆயிடலாம். கோடீஸ்வரனா பாஸ், இந்த பாம்பு உங்க நாகமணி மேல கண்ணு வச்சிருக்காரு. ஒருவேளை இந்த நாகமணி அவர் வாங்கிட்டாருன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல பாபா. எனக்கு இந்த இடம் பூரா ரொம்ப நல்லா தெரியும். கண்டிப்பா அந்த மாதிரி எந்த ஒரு பாம்பும் இல்ல. அப்படியா? அப்ப வாப்பா நல்லா செக் பண்ணி பாத்துருவோம். சண்டகப்பட்டு கேள்வி கேட்டல்ல, இதுதான் நாகமணி வச்சிருக்கிற பாம்பு. பாம்பு சொல்லு, ஓ நாகமணி எங்க வச்சிருக்க சொல்லு. பாஸ், ஒருவேளை நாகமணி கிட்ட தான் இருக்குன்ற விஷயம் அதுக்கு தெரிஞ்சிருச்சா என்ன? என்ன பண்ற? விடுறல என்னையா நடக்குது? இந்த கோப்ரா உன்னை சுத்தி காட்டுதுன்னா அதோட நாகமணிய நீதான் எடுத்து வச்சிருக்கான்னு அர்த்தம். எங்கயா அந்த நாகமணிய? நாகமணிய ஒழுங்கா கூப்பிடு, இல்லனா பாம்பு கோபத்துல இருக்குது கொட்டுன்னு மண்ணில போடும். எங்கயா நாகமணி? உடுக்குறியா கொட்டு வாங்குறியா? விஷமுள்ள பாம்பி ஆகிது. கொட்டு மட்டும் வாங்கிட்டா நீ பொழைக்கவே பார்க்க பாத்துக்க. நீ செய்ய வேண்டியதெல்லாம் நாகமணியை தூக்கி பாம்போட தலை மேல வைக்கணும்.
அதுக்கப்புறம் இந்த பாம்பு உன்னை விட்டுட்டு போயிடும். உனக்கு உயிர் முக்கியமா நாகமணி முக்கியமான்னு சொல்லு. இல்ல நான் நாகமணிய திருடவே இல்ல பாபா. இது என்ன இருக்கிக்கிட்டே இருக்கு, எனக்கு பயமா இருக்கு. சரி சரி, நான் மணியை கொடுத்துறேன். விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. இந்தாங்க பாபா. இது என்ன பாம்பு? இந்த பாம்புக்கு கையெல்லாம் இருக்கு. ஐயா, நீங்க ரெண்டு பேரும் என்னை ஏமாத்திட்டீங்களா? இது ரொம்ப மோசம். நம்பிக்கை துரோகத்தை எப்படி ஏமாத்த முடியும்? தண்டனை கேட்டான். இன்னும் நாகத்தோட பாக்கி நிறைய இருக்கு. இது வரைக்கும் இந்த ஜாயிண்ட் பாயிண்ட் நான் விதவிதமா அடிச்சு துவச்சு காய போட்டிருக்கேன். இது ஒன்னால தானே, என்ன வேணாலும் பண்ணு. இன்னைக்கு நான் வேடிக்கை பாக்குற மூட்ல இருக்கேன். கமான், ஸ்டார்ட் பண்ணு. ஐயம்மா, பத்துக்கு அப்புறம் என்னோட turn. இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம். அதாவது இம்பாசிபிள். காஜா காஜா விட மாட்டேன். இது என்னோட சான்ஸ் சொல்லிட்டேன். அடேங்கப்பா என் உயிர் நண்பர்களே, உடன்பிறா சகோதரர்களே, சயின்டிஸ்ட் மேல ஆணியா சொல்றேன். இதுக்கப்புறம் என்னோட முறைப்பா. அதான் நாகமணிய வாங்கிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? இது அப்பாவி ஜான, உங்க செல்ல ஜான தயவு செஞ்சு விட்டுறீங்க. Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.